வாழ்க்கையில நம்ம எல்லா பிரச்சனையும் சந்திச்சு, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன கண்டிப்பா தேடணுங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த பிரச்சனை தான் நம்ம அடுத்த ஒரு ஒரு பிரச்சனையோ, ஒரு செயலுக்காகவோ நமக்கு ஒரு அனுபவம் நல்லா கத்துக் குடுக்கும். கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்தா, அத நம்ம கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம நம்ம அத சால்வ் பண்ணணுங்க. அப்பதான் அதனுடைய அனுபவம் நமக்கு கண்டிப்பா நல்லா கிடைக்கும். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம். அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோமா? கிடையாதுல்ல. அதை திரும்பவும் பிரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம்ல நல்லா பாஸ் பண்ணின்னு அடுத்த கட்டத்துக்கு போவோம். அது மாரி தானே, இப்ப நம்ம ஒரு வேலை செய்றோம். அந்த வேலையில நம்மளால செய்ய முடியலன்னா, திரும்பவும் நம்ம அடுத்த வேலைய திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி, திரும்பவும் அந்த வேலைய கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மாரி தான். நம்ம அந்த பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைய நம்ம அப்படியே நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயி, அதுக்கு சொல்யூஷன் தேடி, அந்த சொல்யூஷனால அந்த பிரச்சனைய பூர்த்தியா கம்ப்ளீட் பண்ணிட்டு, அடுத்த லெவல்ல கொண்டு போணுங்க. அப்படி போனா தான் அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா முடியும். அதனால நமக்கு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைச்சா நமக்கு அடுத்த பிரச்சனை வரதுக்கான என்னென்ன பிரச்சனை இருந்தாலும், அந்த செயலுக்கான நமக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கம் கிடைக்குங்க. ஒருவருடைய முடிவில தான் உன்னுடைய தொடக்கம். ஒண்ண குடுத்தா தான் அவன எடுக்க முடியும். கண்டிப்பா எல்லாருமே பிரச்சனைய பார்த்து பயந்து போகாம, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன தேடி, அடுத்து அடுத்து வர பிரச்சனைக்காக நம்ம அனுபவங்கள்லாம் சேதிச்சா தான், வர வர நம்ம அந்த அனுபவம் சேகரிக்க சேகரிக்க தான் நம்மளால அடுத்தடுத்த விஷயங்கள நம்மள தாண்டி நம்ம நல்ல நிலைமைக்கு போ முடியும். கண்டிப்பா நம்ம பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் தேடுங்க. அப்படி தேடுனாவே நமக்கு பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ற அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வருங்க.